வெற்றிலை வராகித் தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, என் குழந்தையான உன்னுடைய பிரச்சனையை இன்று எப்படியாவது தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக மிகவும் சக்தி வாய்ந்த உத்தரகோஷ மங்கை வராகியாக நான் எழுந்தருளி உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் உயிரான பிள்ளைக்கு வாழ்க்கையின் வேகம் புரியவில்லை. தண்ணீர் எப்படி கீழே சிந்தினால் காய்கிறதோ அந்த அளவு சீக்கிரமாக நகர்வதுதான் வாழ்க்கை. எல்லோருக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வேகமாக வருகிறது. எனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் என ஆதங்கப்படுகிறாயா? உன் வாழ்க்கையில் உனக்கான சரியான நேரத்தில் நடைபெறும். மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை நீ ஒப்பிடாதே. அவர்களின் வாழ்க்கை சாயல் வேறு, உன் வாழ்க்கையின் சாயல் வேறு. இரண்டையும் படைத்தவள் நான். அதற்கான தேவைகள் எல்லாம் நேரம் வரும்போது நிச்சயம் உன்னை வந்து சேரும். எதற்காகவும் நீ கலங்காதே குழந்தையே. உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் நான் வேரூன்றி நிற்க செய்வேன். அந்த வேரானது பூமியிலிருந்து மேலோங்கி வளரும் தன்மை கொண்டது. உன்னை மாற்ற வேண்டும் என்ற என் விருப்பத்தினால்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது. உன்னிடம் நிறைக்குறை என்பதை சூழ்நிலைகளில்தான் உன்னால் உணர முடியும். அதை புரிய வைக்கத்தான் இந்த நிகழ்வுகளை எல்லாம் நான் நடத்தி வைக்கின்றேன். நீ என் பொறுப்பு. நிச்சயம் நீ ஜெயமாக வாழ்வாய். ஏனென்றால் என் அன்பும் ஆசிர்வாதமும் எப்போதும் என் குழந்தையான உனக்கு உண்டு. என் குழந்தையே, பிரச்சனைகள் வரும்போது துவண்டு போகாதே. தைரியமாக சந்தித்து உன் வேலையை நம்பிக்கையோடு நீ செய். பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும். அவரவருடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் இந்த உலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதற்கெல்லாம் நீ அஞ்சாதே. அதே போல தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர் எல்லோர் மீதும் சந்தேகப்படாதே. நம்பிக்கையோடும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்விலிருந்து விலகும்படி அவர்களின் தீய செயல்களை அதை செய்துவிடும். அதனால் நீ அமைதியாக இரு. ஒன்றை புரிந்து கொள். சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போக வேண்டும். எப்போதும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக்கொள். உன்னை ஒருவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் பேரிழப்பிற்கு அதுவே வழிவகுக்கும். கவலை கொள்ளாதே குழந்தையே. இந்நிலை கூடிய விரைவில் மாறும். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய். தைரியமாகவும் நம்பிக்கையோடும் நீ செயல்படு. இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய்? சோர்வு, தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி எறி. அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு. உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு. கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழக்காதே. அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே. தோற்பது முக்கியமல்ல, இறுதியில் யார் நிறைவடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை நீ உச்சரி. என்னை உன் நினைவில் கொண்டு வா. மற்றதை உன் அன்னையான நான் பார்த்து கொள்கிறேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன்.